பெங்களூருக்கு வந்திருக்கேன். நேற்று காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி மார்னிங் 5க்கு வந்து மெஜஸ்டிக் வந்து இறங்கினேன். இவர் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ரூம் புக் பண்ணிவிட்டு காலையில் ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டு இவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. சரி 2 டேஸும் என்னது போயிட்டு இப்போ தான் வந்துட்டு அப்படியே கிளம்புறோம். ஆமாம், எங்கே கிளம்புறோம்னா கோவாக்கு போகிறோம். 2 டேஸ்க்கு இங்கே பெங்களூர்லேயே இருக்கிறதுக்கு சரி கோவாக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவாக்கு வந்து டிக்கெட்ஸ் கம்மியாக இருந்தது ரேட் ஆக்சுவலாக. ஆமாம், அதனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் பார்த்தோம். டிக்கெட்டுமே அவைலபிளாக இருந்ததா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிட்டு எங்களோட ஃப்ளைட் ஃபஸ்ட் ட்ராவல். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயினில் போயாச்சு, பஸ்ஸில் போயாச்சு, காரில் எப்பயுமே காரில் தான் போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறோம். இல்லை ட்ரெயினே நாங்கள் இப்போ தான் லாஸ்ட் டைம் இதெல்லாம் போனோம். அப்போ தான் யோசித்தோம் ஃப்ளைட்டில் எங்கேயாவது போகணும், நம்ம போகல அப்படின்றது. ட்ரெயினே அப்போ தான் போனோம் நாங்கள். ஆமாம், சரி ஓகே இப்போ பிளான் பண்ணலாம்னு நினச்சி இவ்வளோ சீக்கிரமாக அமைஞ்சிடுச்சு. ஆமாம், சரி ஓகே ஏர்போர்ட் போயிட்டு பார்க்கலாம். ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல வந்து 10 மினிட்ஸ் தான், டக்குன்னு வந்துட்டோம். ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறேன். லாஸ்ட் டைம் வரப்போ அங்கே இருக்குல்ல அவன் ஏறி குதிக்கிறான் பாரு, அவனை மாதிரி நானும் ஏறி குதிச்சுட்டேன். கிளாசிக்ல என்னடி வீடியோ எடுத்துருக்கேன்? இல்லை நான் என்ன வாங்கலாம்? இது வாங்கலாமா இல்லை இது வாங்கலாமா? எது பிடிக்கும்னு வாங்க, நானாக சாப்பிட போகிறேன். இது வாங்கலாம். சரி ஓகே. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ளைட் வந்து லேட், 15 மினிட்ஸ் லேட். ஆமாம் 15 மினிட்ஸ் லேட். ஸோ உட்காந்துட்ருக்கோம். அவ்வளோதான் போர்டிங். இந்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். ஆக்சுவலாக ஃப்ளைட் வந்து 15 மினிட்ஸ் லேட். 15 மினிட்ஸ் இல்லை, அதுக்கு மேலேயே லேட்டு. ஆமாம், ரொம்ப நேரமாக உட்காந்து எங்களுக்கு தூக்கமே வந்து, ரொம்ப நேரமாக உட்காந்துட்டா தூக்கமே வந்துச்சு. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி போகலாம். விண்டோ சீட். என்னது? எனக்கு விண்டோ சீட். உன் சீட் நம்பரில் நீ உட்காரு, என் சீட் நம்பரில் நான் உட்காருறேன். எனக்காக விண்டோ சீட் எனக்காக தர மாட்டீங்களா? எனக்காக தர மாட்டீங்களான்னு கேட்டேன். சரி உனக்காக என் சீட்டில் நான் உட்காரலாம். சீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட தான் விண்டோ சீட். நான் தான் சொன்னேன் அவங்க சீட்டில் உட்காரலாம் தான் சொன்னேன். ஏய் எனக்கு தெரியல. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட். ஆமாம், அதுவும் கோவா போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. கோவா ட்ரிப் திடீர்னு தான் போட்டோம்ல. நம்ம பக்கெட் லிஸ்ட்டே கிடையாது. நம்ம போக வேண்டியது பாலி. பாலி. ஆமாம், அது என்ன வேறவே இல்லை. ஃப்ளைட்டில் ரேட்டு அதிகமாக இருக்கும்னு வெளியவே கேஎஃப்சியில் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் பர்கரும் ஹாட் விங்ஸும். இங்கே ஒரு சாண்ட்விச்சே 506 போட்டிருக்காங்க, ஒரு வெஜ் சாண்ட்விச். இது ரெண்டுமே சேர்த்தே நம்மளுக்கு அவ்வளோதான் வந்தது. ஆமாம், இது ரெண்டுமே சேர்த்தே 571 தான். கோவா ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து கேப் புக் பண்ணிவிட்டு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ரூமுக்கு போக போகிறோம். எஸ், கோவா மண்ணில் காலை வச்சுட்டோம். சரி சரி வாங்க போகலாம். புக் பண்ணியிருக்க ரூமுக்கு வந்துட்டோம். சின்ன ரூம் தான், ஆனால் நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்கு. ஒரு ரூமு, வாஷ்ரூமு, இங்கே பால்கனி. இப்போ வந்து செக்இன் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே போகலாம் கிளம்பணும். எங்கே போகிறதுன்னு தெரியலை. இந்த ஏரியா ஃபுல்லாகவே கேசினோவாக தான் இருக்குது. பின்னாடி தெரியுதா? நான் போனதில்லை. சரி ஓகே, சும்மா போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே அதே தான் இருக்குது. ஆனால் நான் விளையாட போகிறேன். சரி வராது, நான் பார்க்க போகிறேன். சரி ஓகே. ஆக்சுவலாக இது எப்படின்னா போட்டிங் இருக்குல்ல. ஆமாம், இது இப்படியே தான் இருக்கும். நம்மளை வந்து ஆக்சுவலாக குட்டி போட்டில் கூட்டிகிட்டு போய் அங்கே விடுவாங்க. ஆக்சுவலாக இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேசினோஸு. இது எப்படின்னா
எங்கே அதோ அங்கே நாங்க ஒரு போட்ல போட்டு கூட்டிட்டு போறாங்க. அது மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம எங்கே போகணுமோ அந்த கேசினோவில் கூட்டின்னு போய் விட்டுருவாங்க. ஆமாம் நம்ம வரிசையா ஃபுல்லா அதேதான். நம்ம இங்கே தான் போக போகிறோம். இங்க கேசினோ பிரைட். ஆமாம் சரி வாங்க போலாம். சரி உங்களுக்கு விளையாட தெரியுமா? உங்களுக்கு விளையாட தெரியுமா? நான் விளையாடி இருக்கேன், ஆல்ரெடி விளையாடி இருக்கேன். விளையாட தெரியுமான்றதுக்கு பதில் இல்லை, ஆனால் நான் வந்து விளையாடி இருக்கேன் இதுக்கு முன்னாடி. இங்கே ஆக்சுவலாக இங்கே கூட எதுக்குன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஆக்சுவலாக 2000 rupees வாங்குறாங்க, ஆனால் உள்ள பஃபே சோறு போடுறாங்க. ஆமா அதனால சரி பஃபேவும் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து டோக்கனும் தராங்களா அதுக்கு. இது கூப்பன் கொடுப்பாங்க, அந்த கூப்பன் வச்சு தான் நாங்கள் விளையாட போகிறோம். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சாப்பிட்டுட்டு கூப்பனுக்கு வந்து விளையாண்டுட்டு ரிட்டர்ன் வந்துட வேண்டியதான். ஆமாம் உள்ள எல்லாமே ஃப்ரீ, ஜூஸு எல்லாமே ஃப்ரீ. சரி உள்ள போய் பார்க்கலாம். கை காட்டு. இந்த குட்டி போட்ல இருந்தா அந்த க்ரூஸ்க்கு போகணும். இப்போ அந்த குட்டி போட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் கிளம்பிட்டோம். போட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து அந்த க்ரூஸுக்கு போயிட்டு அங்க வந்து மொபைல் அலௌட் இல்லையா, வீடியோ எடுக்க முடியாது. கேம் விளையாடுறதுல வீடியோ எடுக்க முடியாது. இதுதான் அந்த கூப்பன், 500 rupees கூப்பன். இதை வச்சு தான் விளையாட போகிறோம். 1000 rupees மொத்தம். ஆமாம், இவளுக்கு 500 எனக்கு 500 கொடுத்தாங்க. இதை வச்சு தான் விளையாடு. சரி ஓகே, நாங்கள் போயிட்டு சாப்பிடும் போது பார்க்கலாம். இது விளையாட இது வேஸ்ட் ஆகிடும், எப்படி விளையாண்டு தான் ஆகணும். நம்ம விளையாடலாம். எடுத்துட்டியா? இது மார்னிங் எழுந்திரிச்சதே லேட் ஆயிடுச்சு. இப்போ எழுந்திரிச்சு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பக்கத்துலேயே வந்து பேக் சைடில் வந்து மார்க்கெட் இருந்தது, அதனால் நாங்கள் சும்மா ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். அந்த ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வேறு ரூமுக்கு போகிறோம், வேறு ஏரியாவே. இப்போ வந்து பஞ்சிமில் இருக்கோம், அது வந்து கேலிகட் பீச், அங்கே நல்லா இருக்கும்னாங்க. கோவா வந்துட்டு பீச் போகல, அதனால் அங்கே போயிட்டு இருக்கோம். ஆமாம், இங்கே முடிச்சுட்டு அங்கே செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஆனால் முடிச்சுட்டு இந்த டைமில் கோவா வந்து தப்பாக பிளான் பண்ணிட்டோம். வெயில் சரியான வெயிலாக இருக்குது. நல்லா இருக்கா? இந்த ஹிந்திக்காரங்க ஒன்று போட்டு கொடுப்பாங்கல்ல சோடாலாம், என்னது அதெல்லாம் நல்லது தான் உடம்புக்கு. என்னது இது? இந்த லெமன் சோடாலாம் சொன்னால் உள்ள ஒரு மசாலா வந்து போட்டு கொடுப்பாங்கல்ல, அது போட்டுக்க. அது போடலன்னா ஜூஸ் நல்லா இருக்கும். இங்கே பிடிக்காங்க. அது என்னது? ஆமாம், இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு. ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரூம்க்கே ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். நிறைய வரும்னு நினச்சோம். தாய்க்கறி மட்டும் ஆர்டர் பண்ணோம். இது வந்து சிக்கன் ரெட் தாய்க்கறி சாப்பாடு. இது மாதிரி எதுவும் மைனஸ் ஃபிஷ் மட்டும் கொடுக்காம அவங்க அதிலே போட்டிருந்தாங்களே, பேக்டு பொட்டேட்டோஸு இதெல்லாம் இருக்குன்னு. இது வந்து 2 slice தான் வருமா? ஆமாம், இது 2 slice. அந்த பாம்ஃப்ரெட் தான் வந்து சிங்கிள் பீஸாக வரும்னு சொன்னாங்க. இல்லை பாரு, இந்த டிசைன் பாரு. நான் பார்த்தேன். சாஸா ஜாம் நினைக்கிறேன். ஜாம் என்னது இது எனக்கு தெரியல, நீ பாரு. பீட்ரூட் சட்னி என்னன்னே தெரியல, என்னன்னு தெரியல. ரெண்டு கலர் இருக்குது. அப்போ பெம்பி பீட்ரூட்டாக இருக்கலாம், ஆனால் ரைஸ்னால் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது பத்தாது. இதெல்லாம் சாப்பிடுவியா நீ? எது இந்த இதெல்லாம்? அதெல்லாம் எப்படி சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறது? இந்த பேபி கார்ன் சாப்பிடுவேன். சாலட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க, நல்லது. பிளேட்டிங்குமே நல்லா இருக்கு. சரி சாப்பிட்லாம் வாங்க. இது பேர் தான் பிளேட்டிங்கா? இது பேர் தான் பிளேட்டிங். சரி சாப்பிட்லாமா? இது சாப்பிடணுமா பக்கத்தில் வச்சுக்கணும். ப்ரோக்கோலி எல்லாமே டாஸ் பண்ணியிருக்காங்க. இது பெப்பர் போட்டு
சாப்பிடலாம் தான். அதான் சொன்னேன், அந்த பேபி கார்ன் நல்லா தான் இருந்தது. சிக்கன் ஃபிஷ் ஃப்ளவர் இதில் வருது, மீன் வாசனை வருது. இப்போ ஈவினிங் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ வெளியே கிளம்பிட்டோம். பைக் வந்து ரெண்டுக்கு எடுத்துட்டோம் இல்லை? ஆமாம், ரூம்கி காணாது. சரி வாங்க போகலாம். ஆமாம், பைக் வந்துச்சு. பைக் எதுக்கு வாங்கிக்கவே தெரில. இங்கே இருந்து நடந்து போனால் பீச்சு, சும்மா ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். நம்ம எப்படி ஷாப்பிங் போகணும்ல, பர்ச்சேஸ் எல்லாம் இந்த ரோடு தான். சரி வாங்க, நடக்கிறதுக்கு வண்டியில் போகலாம், அவ்வளோதான். நம்ம பீச்சுக்கு போகிற வழி எல்லாம். ஓ சரி, ஓகே. ஓ நாம தான் ஊற்றிக்கணுமா? இங்கே பங்க் கிடையாது, தூரம். ஓ அதனால இங்கே இது மாதிரி தான். ஏய் இங்கே இருக்கு டேட்டோ குத்தலான்னு சொன்னீங்களே. நிறைய பேர் சாட் கேட்டல. ஆக்சுவலாக இங்கே வந்து பங்க் வந்து தூரம். இவனுங்க வந்து ரெண்டல் பைக் தரவங்க வந்து 250 ml அவ்வளோதான் இருக்கும். பைக் ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ண முடியும், அவ்வளோதான் பெட்ரோல் கொடுப்பாங்க. இங்கே நிறைய கடைங்க இருக்கு. ஆக்சுவலாக நிறைய ஒரு பாட்டி உட்காந்து விட்டுட்டு இருக்காங்க அங்கே. நம்மளும் இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று போட்டுக்கலாமா? இன்னொன்று கேனில் பிடிச்சிட்டு வந்து 100 ரூபா பெட்ரோல், இங்கே 120 ரூபா லிட்டரு. நைஸ். நீங்கள் ராஜா, நான் ராணி. 25 days இருக்குமா? அது சிங்கம்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் டைம் ஆகும் போல. அது நம்ம சொல்லிக்கலாம், இதான் செய்யணும். சரி ஓகே, சரி வாங்க போகலாம். சரி பானிபூரி சாப்பிடுவோம். கோவா கையா மாறிட்டீங்க நீங்கள். தெரியுற மாதிரி அது பின்னாடி அந்த லைட் இருக்கு, தெரியாது. அப்போ இந்த இடம் வேணும். 25 நாள் தான் இருக்குமா? சரிதா, சரி. இதை வந்து அடிக்கடி மடக்கிடுறேன். நீங்கள் வந்து அது அடிக்க தான் போகிறீங்க, அது காயறதுக்கு முன்னாடி. பானிபூரி சாப்பிட வந்திருக்கோம். எப்படி இருக்கு? வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வரேன். இது ஹோட்டல் தானே? இது ஓப்பன் டைனிங், இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், டான்ஸ் ஆடிக்கலாம். ஆனால் இது வந்து என்னென்னா, முன்னாடிலாம் வந்து 3 மாதம் தான் இருக்கும், இப்போ ஃபுல்லாகவே இருக்கு. இப்போ ஆனால் எல்லா டைமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் ஆக்சுவலாக இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கே. சும்மா பீச்சில் உட்காந்துட்டு இருக்கோம். பே ஆஃப் பெங்கால் கடல். கோவானாலே ஒரே வைப்பு தான். அது ஏன்றது இங்கே வந்தால் தான் தெரியுது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பையனை கூட்டிகிட்டு வரும். அதுக்குலாம் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிடுவான். நைட் டின்னர் அங்கேயே சாப்பிட்டுட்டோம். தந்தூரி மேலே சீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்டோம். அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம், அதுவுமே சூப்பராக இருந்தது. ஐ லவ் கோவா. அது கீழே கீழே एक्सेल के कौन सा है? ये बिग मीडियम है, इसके बाद आता है एक्सेल। एक्सेल वाला बड़ा एक्सेल चाहिए? பெருசு தான், ஆனால் அந்த ஜாஷே நல்லா தான் இருக்கு. சரி வேணாம், வெயில் காலம் ஸ்லீவ்லெஸ்ஸாகவே இருக்கு. நல்லா இருக்கு. செம்ம டயர்டாக இருக்கடி.
சரியான அலைச்சல். பையனை விட்டு வந்தது நல்லது. ஏன் அவ்வளோ குடும்பப்படுத்துறேன் உங்களை நான்? முடியல. வாங்க கொஞ்சம் தூரம் தான், வாங்க ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பிடலாம். சரி. கோவா போனதுலேருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு தமிழ் ஹோட்டல் பார்த்தோம். அதுவும் தமிழில் எழுதியிருந்தாங்க, தமிழ் உணவகம்னு. அங்கேருந்து கிளம்புறதுக்கே நைட் 11 ஆயிடுச்சு. ஹோட்டல் செக் அவுட் ஆகிட்டு இப்போ மார்னிங் எங்களுக்கு ஃப்ளைட்டு, அது கிளம்பி போயிட்டுருக்கோம். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் ஒரு 3 நாள் பிளான் போட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். சும்மா 1.5 நாள்லாம் வச்சோம். ஆனால் நீ சொன்ன மாதிரி இந்த கிளைமேட்லாம் நம்மளால் வர முடியாது. நம்ம அந்த செப்டம்பர் டு ஜனவரி அந்த டைம் வரலாம். நல்லா இருக்கும். ஆனால் இந்த கிளைமேட்லேயே வந்து எவ்வளோ கூட்டம், எங்கே போனாலுமே ஆக்சுவலாக கூட்டம். வீக்கெண்ட். ஓ, அதனால கூட்டமா? ஓகே. நேற்று ஷாப்பிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு வரதுக்கு எவ்வளோ நைட்டு 11 ஆயிடுச்சு. ரூமுக்கு வந்தால் ஏசி ஒர்க் ஆகல. ஆமாம், அது வேற. அது ரெடி பண்ணி நாங்கள் தூங்குறதுக்கு 12 ஆயிடுச்சு. பரவாயில்ல, அந்த ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதை. சரி, ஓகே, நம்ம போயிட்டு ஏர்போர்ட் போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் இப்போ மார்னிங் சாப்பிட வந்திருக்கோம் ஏர்போர்ட்டில். காஞ்சிபுரம் இட்லி இருக்கு. நம்ம ஊர் இட்லி பார்த்து எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. ஃபேமஸ் தான் காஞ்சிபுரம் இட்லி. காலையில் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. நாங்கள் சாண்ட்விச் இல்லை பர்கர் 5 மணிக்கு திறந்து வச்சிருக்காங்க. பரவாயில்ல, தோசை எல்லாம் இருக்கு. சரி, என்ன சொல்லலாம்? இன்னும் பிளேன் தோசை ஒன்று சொல்லிட்டுமா? கீ தோசை, பிளேன் தோசை, காஃபி. நல்லா இருக்கு. இந்த சட்னி இந்த தோசைக்கு எதுக்கு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க? அதுவும் 2 ஸ்பூனு. நல்லா இருக்கு. ஃப்ளைட் ஏறிட்டோம். வெக்கேஷன் இஸ் ஓவர். நல்லா இருந்தது. 3 நாள், 2 நாள், 1.5 நாள். ஆனால் 2 நைட் ஸ்டே பண்ணிருக்கோம்ல. ஆமாம், சாட்டர்டே சண்டே நைட்டு. சரி, ஓகே. பெங்களூரில் லேண்ட் ஆகிட்டு பார்க்கலாம். பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். பெங்களூர் ரீச் ஆகிட்டு இப்போ வந்து போய் கார் எடுக்க போகிறோம். அடுத்து எனக்கு வந்து ஃப்ளைட் வந்து 1 மணிக்கு தான். ரூமில் கார் இருக்குது, அதனால் போயிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு 11 o'clock இங்கே விட்டுட்டு 12 o'clock நான் ஆஃபீஸ் போகிறேன். ஓகே. எனக்கு இங்கேருந்து 10 நிமிஷம் தான் ஆஃபீஸ். இவங்க ரூமே ஆக்சுவலாக கிட்ட தான் இங்கேருந்து. நம்ம வரும்போதே சீக்கிரமாக வந்துட்டோம். ரூமே தூரம், ஆனால் ஆஃபீஸ் பக்கம். ஓ, அப்படியா? சரி, என்ன விட்டு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க. சரி, ஓகே. செம்ம டயர்டாக இருக்கு. நான் போய் என்ன வேலை பார்க்க போகிறேன்? கண்டிப்பாக எல்லாருமே கேட்பீங்க ஆதிரனை ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு. இது வந்து 1.5 day ட்ரிப் தான். அதனால வந்து அலைச்சல் வந்து வேணான்னு அவனை நாங்கள் கூட்டிகிட்டு வரல. எங்களுக்கே செம்ம டயர்டாக. நாங்களே ஆக்சுவலாக ஃபுல்லாக ட்ராவலில் தான் இருந்தோம். அதனால வந்து அவனை நாங்கள் கூட்டிகிட்டு வரல. ஆனால் நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு வந்துட்டு அவனை ரொம்பவே மிஸ் பண்ணோம். கண்டிப்பாக ஒரு வாட்டி அவனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு 3 days நம்ம அங்கே போகிறோம் கண்ணு அவனை கூட்டிகிட்டு. ஆனால் இப்போ வேணாம். இப்போ வேணாம். இது கிளைமேட்டு ஐயோ வெயில் தான். நம்ம வந்து அதை அந்த ஊரில் எப்போ கிளைமேட்டோ அப்போ போகலாம். அதான் செப்டம்பர் நம்ம ஊர் மாதிரி தான். அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த டைம் போனால் போக நல்லா இருக்கும். அப்போ கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு போகணும் 3 days. அவனை கூட்டிகிட்டு ஃப்ளைட்டில் போகணும். ஆசை வந்துடுச்சு. ஆமாம், ஃப்ளைட்டில் அந்த டேக் ஆஃப் ஆகிறப்ப என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். ஆமாம். சரி, ஓகே. சொல்லுங்கள். என்னது? நம்ம கேசினோ போயிட்டு வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை இன்னும். ஆக்சுவலாக கேசினோ போயிட்டு அவங்க அந்த 500 rupees கூப்பன் ஒன்று கொடுத்தாங்க. 2 கொடுத்தாங்க. அதில் வந்து இவ ஜெயிச்சிட்டா, நான் தோத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த 500 சிப்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடணும். விளையாடி 1200 ஜெயிச்சோம். ஜெயிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் ரொம்ப நேரம் இருந்தோம், ரொம்ப நேரம் விளையாண்டோம். 5000 வரைக்கும்லாம் ஜெயிச்சோம். ஆமாம், அப்பயே மீதியாக வெளியில் வந்திருக்கலாம். 12 மணிக்கே வெளியில் வந்திருக்கணும். சரி, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா கேமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது 5000 rupees ஜெயிச்சதுனால நாங்கள் எல்லா கேமுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒரு 2-3 கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆனால் இது ஃபுல்லாகவே சூது தான். இதெல்லாம் வந்து தப்பு. என்றைக்கோ ஒரு நாள்ன்றதுனால சரி ஓகே. இது வந்து உள்ளே போனால் நிறைய பேர்
இது வந்து ஃபுல்லாவே கேம்பிளிங் தான். ஆக்சுவலா அங்க வீடியோவே எங்களை எடுக்க அலோவ் பண்ணல. ஆமா, இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப ஜென்யூனாலாம் இல்லை. அங்க நிறைய பேர் வந்துட்டு லாக்ஸ் கணக்குல தோத்துட்டு போனவங்க எல்லாம் பார்த்துட்டோம். அது மாதிரிலாம் இருந்தாங்க. நம்ம எங்க பக்கத்துல சொல்ல நாங்க ஆக்சுவலா ரிட்டர்ன் வரோம். அந்த போட்ல வந்து பெரிய போட்ல இருந்து சின்ன போட்டுக்கு மாறி வந்தோம். வந்ததுல வந்து என் பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்காந்து அழுகுறாரு. கொண்டு வந்த காசு எல்லாமே போட்டுட்டார் போல. திரும்ப ரிட்டர்ன் போறது கூட காசு இல்ல. அவர் ஃப்ரெண்டு கிட்ட பர்ஸை காட்டி சொல்றாரு, இந்த மாதிரி ரிட்டர்ன் போறது கூட என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. ஆமா, 2-3 சின்ன காசு மட்டும் இருந்தது. இத வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதை தூக்கி கடல்ல போட்டாரு. இது மாதிரி அங்க வந்து லாஸ் ஆறவங்க நிறைய பேர், ஏதோ ஒருத்தர் ஜெயிக்கிறவங்களும் பாக்குறோம், அந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போறவங்களும் பார்த்தோம். இன்னைக்கு நாங்க ஒருத்தர் 2 பேர் ஜெயிக்கிறாங்க, ஆனா நிறைய பேர் லாஸ் ஆயிட்டு தான் போனாங்க. ஆமா, அந்த டேபிள்ல ஒருத்தர் வந்து 10,000 வச்சு 2 lakhs ஒரே ஷாட்ல அது மாதிரிலாம் ஜெயிச்சாங்க. ஆனா அதோட கிளம்புவாங்கன்னு பார்த்தோம்னா கிளம்ப மாட்டேங்கிறாங்க அங்க யாரும். அதுதான் மேல 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 விளையாடிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி அடிக்ஷனா. எனக்கோ ஒரு நாள் சும்மா போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம், அவ்வளவுதான். அது மாதிரி அதுவே நாங்க வந்து ஆக்சுவலா 2க்கு மேல எங்களால முடியல, 2 மணிக்கு மேல முடியல. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு டயர்ட் ஆயிடுச்சு. சரி, சாப்பாடு நல்லா தான், பஃபே நல்லா தான் இருந்தது. ஓகே தான். அந்த ஆக்சுவலா இப்போ கொஞ்சம் டேஸ்ட் குறைஞ்சிச்சு. நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வர்றப்போ இன்னும் நல்லா இருந்தது. இதுவே ஆக்சுவலா எனக்கு பிடிச்சது. அந்த பாஸ்தாவும் நல்லா தான் இருந்தது, அந்த சிக்கன் கிரேவியும் நல்லா தான் இருந்தது. ரெண்டாவது நாங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். இவங்க என்ன பண்றாங்க, உள்ள ஸ்நாக்ஸ் கேட்டோம். அங்க உள்ள போயிட்டா எல்லாமே ஃப்ரீ தான். ஜூஸ், சாப்பாடு, ஸ்நாக்ஸ், லாலிபாப் சாப்பிட்டோம், எல்லாமே ஃப்ரீ தான். அவங்க கேட்டோம்னா விளையாண்டாதான் ஸ்நாக்ஸ் கொடுப்போம் அப்படின்னு. ஆமா, அந்த டேபிள்ல உட்கார்ந்தாதான் வந்துட்டு நமக்கு விளையாடுற மாதிரி நம்ம பண்ணாதான் வந்து ஸ்நாக்ஸ் தான். நம்ம வந்து அப்புறம் விளையாடுற மாதிரி அப்படியே பெட் பண்ற மாதிரி ஸ்டார்டிங்ல சாப்பிட்டுட்டோம் கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் வந்து நாங்க விடிய எஞ்சிட்டு இருந்தனால வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 மணிக்கு மேகி, லாலிபாப் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை சாப்பிட்டோம். ஆமா, சாப்பிட்டோம் இல்ல, நான் தான் சாப்பிட்டேன். எனக்கு பசிச்சிடுச்சு, நான் தான் சாப்பிட்டேன். சரி ஓகே, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. அந்த பால் சுத்தி விடுறது, ரோலட் மட்டும் கொஞ்சம் அது எப்படின்னே தெரியல. ஆனா மற்ற கேம் வந்து என்ன சொல்றது, கப்புள் கேம்ஸ்லாம் கூட இருக்கு, நல்லா ஜாலியா விளையாடலாம். ஒரு 2000 வச்சு எல்லாமே எப்படி எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விளையாடிட்டு வந்துடலாம். நாம இங்க மால்லாம் போனா ஃபன் சிட்டிக்கு போறோம்ல, அந்த குழந்தைங்க ஃபன் சிட்டி மாதிரி இது அடல்ட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போகணும்னா ஓகே. இவங்கள மாதிரி 10,000 1 லட்சம் இவ்வளோலாம் வந்து பெட் பண்ணி மேபி அந்த கேம் தெரிஞ்சா விளையாடலாமா இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆதிரன் வாழ்ந்துட்டு அப்புறம் இந்த சைடு ஆதிரன் நான் 2 பேரும் விளையாடுவோம். அங்க அது மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க பார்த்தல்ல. ஆமா, இப்ப பசங்களே வந்து above 5 வந்து அலௌட் போகல. அலௌட் தான், அவங்களுக்கு மேல கிட்ஸ் ஏரியா இருக்கு. கிட்ஸ் ஏரியா இருக்கு, உள்ள அலௌட் இல்ல. கிட்ஸ் ஏரியா இருக்கு. சரி ஓகே. ஆஃப்டர்நூன் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டுட்டோம் எம்பையர் ஹோட்டலில். சாப்பிடலாமா? இது லாஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்டோம், அதனால நல்லா இருக்குன்னு அது பண்ணோம். நல்லாக்கா? பாய். ரிட்டன் நான் மட்டும் தான் தனியாக வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானாக தனியாக ட்ராவல் பண்ணது ஃப்ளைட்டில். ஆதிரன், this is சூப்பர்டா. ஏய், I love கோவா. சூப்பர் அடி அழகி.